உலகிலுள்ள அனைத்து கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். தேவன் நல்லவர். நாம் சாத்தான் யார் என்பதையும் அவனுடைய இயலாத தன்மைகள் மற்றும் அவனின் பலவீனங்கள் பற்றி பார்ப்போம். யாத்திராகமம் 7வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் எகிப்தின் மந்திரவாதிகள் தங்கள் மந்திரவித்தைகளைக் கொண்டு கோல்களை சர்ப்பங்களாக மாற்றினார்கள். பிற்பாடு மோசேயின் வார்த்தையின் படி ஆரோன் நதியின் தண்ணீரை தவளைகளாக மாற்றினபோது மந்திரவாதிகளும் தங்கள் மந்திரவித்தைகளால் தவளைகளை வரப்பண்ணினார்கள். கவனமாக வாசிக்கவும். அவர்கள் தவளைகளை சிருஷ்டிக்கவில்லை, மாறாக வரவழைத்தார்கள். என்ன புரிகிறதா? இன்றும் கூட பாலைவன நகரமான துபாயில் ஏப்ரல் 16 அன்று 2 ஆண்டுகளில் பெய்யும் மழையின் அளவுக்கு 24 மணி நேரத்தில் 25 மீ மழை கொட்டி தீர்த்தது. சர்வதேச விமான நிலையத்தின் முக்கிய நெடுஞ்சாலைகளில் மழை வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடியது. மோசமான காலநிலையால் சர்வதேச விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டன. குடியிருப்பு பகுதிகள் மற்றும் வீடுகள் பலவும் வெள்ளத்தில் மூழ்கின. வாகனங்கள் பல மழை வெள்ளத்தில் அடித்துச் சென்றன. சமூக ஊடகங்களில் துபாயின் வெள்ள வீடியோ காட்சிகள் இடம்பிடித்தன. இந்நிலையில் திடீரென இப்படி மழை கொட்டி தீர்த்ததுக்கு அரேபிய தீபகற்பம் வழியாகச் சென்ற ஒரு பெரிய புயலே காரணம் என ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் தேசிய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. சிலர் காலநிலை மாற்றத்தின் காரணமாக இப்படி நிகழ்ந்திருக்கலாம் என்று கூறி வருகின்றனர். ஆனால் புதுவிதமாக செயற்கை மழையை உருவாக்கும் பின்மேற்கோள்குறி கிளவுட் சீடிங் எனப்படும் மேக விதைப்பு தொழில்நுட்பமே காரணம் என பரவலான கருத்து நிலவி வருகிறது. நாம் தேவனால் உண்டகப்பட்டவர்கள். நாம் 2 ஆண்டுகளில் பெய்ய வேண்டிய மழையை நாம் 24 மணி நேரத்தில் உண்டாக்கிவிட்டோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தில் சகல காட்டு மிருகங்களிலும் சகல நாட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்ட இந்த பழைய பெரிய வலுசற்பத்தல் எத்தனை பெரிய காரியங்களை செய்ய முடியும் என்பதை சிந்தித்து பார்த்தால் நமக்கு பயம் ஏற்படுவது இயல்பு. தேவனிடம் உத்தரவு பெற்றுக்கொண்டு யோபு மற்றும் அவன் குடும்பத்தை சோதித்ததை அறிவோம். முதலில் சபேயாரால் பாதிப்பு, 2வது அக்கினியால் பாதிப்பு, 3வது பெருங்காற்றால் பாதிப்பு, 4வது யோபுவுக்கு பருக்களால் பாதிப்பு. கவனியுங்கள், இவையெல்லாம் ஆண்டவர் அத்திமரத்தை சபித்தார், உடனே அது பட்டுப்போயிற்று. அதுபோல அல்ல. யோபுடைய சரித்திர புத்தகத்தை வாசித்தல் பின்னொரு நாளில் என்ற வார்த்தையை வாசிப்போம். சாத்தான் நினைத்த மாத்திரத்தில் எதையும் செய்ய முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தேவன் சாத்தனை துரத்த நமக்கு தேவன் அதிகாரத்தை கொடுத்துள்ளார். எனவே சாத்தனை பார்த்தும் உலக மந்திரவித்தகளை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அவரின் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை பயமுறுத்த வேண்டாம். அப்படியெனில் அவன் எப்படி வானத்திலிருந்து விழுந்தான், வானத்தில் அவனுக்கு என்ன வேலை என்று கேட்கத் தோன்றும். உண்மைதான். தொடர்ந்து கவனியுங்கள். எல்லா இரகசியங்களும் வெளியாக்கப்படும். இது போன்ற தெளிவான சத்தியங்களை அறியவும் சாத்தான் உண்டாக்கப்பட்ட 6ஆம் நாள் படைப்புகளை பற்றி அறியவும் தெரிந்த வேதத்தில் தெரியாத சத்தியங்களை அறிய இறைவனின் படைப்பு என்ற புத்தகத்தை வாங்கி படியுங்கள். புத்தகம் தேவை என்றால் 8344636910 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் அனுப்புங்கள். நன்றி.